Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி. இன்னைக்கு வந்து நான் மாம்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போறேன். மேங்கோ பேடா. இந்த மேங்கோ பேடா ஸ்வீட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். வீட்லயே பண்ணிடலாம். இது எப்படி பண்ணதுன்னு வீடியோக்குள்ள போகலாம். Friends, இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட வந்து நான் மேங்கோ பல்ப் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு மீடியம் சைஸு மாம்பழத்தை எடுத்து மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணியிருக்கேன். தண்ணியே இல்லாமல் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து மீடியம் சைஸ் மாம்பழத்தில் 3/4 கப்பு எனக்கு மேங்கோ பியூரி கிடச்சிது. இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீயில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுடாதீங்க. ஸ்டவ் வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூட 1/4 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை நம்மளுக்கு நல்லா கரையணும். மேங்கோ வந்து கொஞ்சம் நீங்கள் ஸ்வீட்டாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்ல பழமாக இருக்கிற நல்ல ஸ்வீட் உள்ள மாம்பழத்தை எடுத்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பவுல் எடுத்துக்கோங்க. இல்லை 1/3 கப் வந்து மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட 1/4 கப்பு நான் மில்க் பவுடர் எடுத்துருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் 1/3 கப்பு மில்க் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவும் நீங்கள் பால் எடுத்துக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மில்க் பவுடரை நம்ம இந்த பேனில் சேர்த்துடலாம். நான் வந்து சேர்க்குற அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த மாம்பழ எசன்ஸோடு நம்ம நல்லா சேர்த்துட்டு கட்டி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும் போதும் நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே அடி பிடிக்கும். நம்மளுக்கு ஸ்வீட் நல்லா வராது. நான் கொஞ்சம் கலருக்காக பாதாம் மிக்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ அகைன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்மளுக்கு பால்கோவா ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பவுலுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த பவுலில் வந்து நான் கீ கொஞ்சம் தடவி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சோன்னா அதுக்கப்புறம் நம்ம பேடா பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சு. ஆறினவுடனே கொஞ்சம் கெட்டிப்படும். இப்போ கையில் வந்து கீ நல்லா தடவிக்கோங்க. தடவிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பேடா எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ வந்து நான் மேலே வந்து டெக்கரேட்டிவ்க்காக நான் டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேன். ஸோ இது பார்க்க வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும் போதும் நம்மளுக்கு டூட்டி ஃப்ரூட்டி நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது கூட நீங்கள் நட்ஸு ஏதாவது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பாதாமை ஸ்லைஸ் பண்ணி நான் மேலே வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுக்கு மேங்கோ பேடா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் தளராக இருந்தாலும் உங்களுக்கு போக போக வந்து அது கரெக்டாக கெட்டிப்படமாக ஆகிடும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதை என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் லேட்டஸ்ட்டான வீடியோஸ்க்கு உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.